அந்த ஒரு ஹேட் ரேட் ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குல்ல, நம்ம வேண்டாம்னு நினைச்சாலுமே அது தேவையில்லாத ஒரு ரூமர்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க இப்போ? டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு போடுறோம் மதியம். இது அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க. விஜயகாந்த் சார் இருந்தாலும் நான் இப்போ நம்மளை விட்டு மறைஞ்சதுலேருந்து நான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். விஜயகாந்த் ஐயாவோட அதில் போயிட்டு நான் போயிட்டு சொல்லிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நான் என் ஆஃபீஸுக்கு தேடி வரவங்கள நான் டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன். இது இன்னை வரையும் இது நான் இல்லை, எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க இது போயிட்டே இருக்கணும். இவன் 10 நாளில் நிறுத்திடுவான் அப்படின்னாங்க. அந்த டிஜிட்டல்ன்றதுக்கே அவனுக்கு இன்னொரு யுகம் பிறந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். அந்த பிரச்சனை கிடையாது எனக்கு. அதே ரோட்டில் நான் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கேன். கோயிலில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கியிருக்கேன். இடம் கிடையாது. ஸோ இன்றைக்கி என் ஆஃபீஸ் கீழே சாப்பாடு போடுறேன்னா அதே எனக்கு ஹாப்பி தான். ஜனவரி 1ஆம் தேதி அப்பா தவறிட்டாங்க. எங்கள் அப்பா தவறின அன்றைக்கி சாப்பாடு போட்டேன். அது என்னுடைய வழி, என்னோட போட்டோம். ஆமாம், 50 பேர் அங்கே பசியில் வெயிட் பண்ணுவாங்க. சாப்பாடு எடுத்து போய் கொடுங்கன்னு சொன்னேன். அப்பாவோட இருக்க அந்த பாண்டிங் ஆக்சுவலா அப்பா தவறிட்டாரு. ஓகே, கண்டிப்பா